ஸ்டெபிலிட்டி அண்ட் growth ரெண்டுத்தையுமே பேலன்ஸ்டாக கொடுக்கக்கூடிய ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதுதான் எக்ஸாக்ட்லி ஜேஎம் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் எய்ம்ஸ் டு ஆஃபர். பட் இது ஒரு என்எஃப்ஓ. ஸோ நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட் ஷுட் யூ வாட்ச் அவுட் ஃபார் வாங்க ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holistic.investment.in. ஸோ இந்த ஃபண்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸ்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட். இவங்க வந்து போத் லார்ஜ் சைஸ்ட் அண்ட் மிட் சைஸ் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ வாட் எக்ஸாக்ட்லி டஸ் தட் மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப் கம்பெனிஸ்ன்றது டாப் 100 கம்பெனிஸ் பை மார்க்கெட் கேப். யூஸ்வலி அவங்களோட மார்க்கெட் கேப் வந்து ஓவர் 50,000 crores இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பிக் ஸ்டேபிள் பிளேயர்ஸ் லைக் இன்ஃபோசிஸ், HDFC பேங்க், ரிலையன்ஸ் இதெல்லாம் அந்த மாதிரி யோசிச்சுக்கலாம். அண்ட் மிட் கேப் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா they are ranked from 101 to 250 with market cap between 9,000 to 50,000 crores. ஸோ ஸ்மாலர் பட் க்ரோயிங் ஃபாஸ்ட் லைக் பொட்டன்ஷியல் ஃபியூச்சர் ஜெயன்ட்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஏன் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்குது. லார்ஜ் கேப்ஸ்லேருந்து ஸ்டெபிலிட்டி, மிட் கேப்ஸ்லேருந்து க்ரோத். அண்ட் ஆல்சோ நீங்கள் மிட் கேப்பில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இருக்கிற ரிஸ்க்கை விட கம்பேரிட்டிவ்லி கம்மி ரிஸ்க் தான். ஸோ இதெல்லாம் வந்து இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ். ஸோ ஒரு டீசன்ட் க்ரோத்தோட உங்களுக்கு ஸ்மூத்தர் ரைட் வேணும் இந்த மார்க்கெட்டில் அப்படின்னா லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸ் மைட் ஜஸ்ட் பி த ஸ்வீட் ஸ்பாட் இன் யோர் போர்ட்ஃபோலியோ. ஸோ இப்போ லார்ஜ் அண்ட் மிட் கேப்ஸ் பற்றி ஒரு பேசிக் ஐடியா இருக்குது. பட் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இந்த என்எஃப்ஓ அப்படின்றதுனால இது 4th July 2025 18 July 2025 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அண்ட் இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப் அண்ட் இது பிலாங் பண்ணுற கேட்டகரி லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஈக்விட்டி. அண்ட் ஆல்சோ இதோட பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி லார்ஜ் மிட் கேப் 250 TRI. எக்ஸிட் லோட் வந்து 1% அப்ளை ஆகும். அதுவும் 180 டேஸ்க்குள்ளே ரிடீம் பண்ணால் மட்டுமே. என்ட்ரி லோட் கிடையாது. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்ன்றது 1000 rupees. அண்ட் இந்த ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் அசித் பந்தர்கார், மிஸ் ருச்சி ஃபுஸ்தார் அண்ட் மிஸ்டர் தீபக் குப்தா. அண்ட் ரிஸ்கோமீட்டர் படி இதில் அதிக ரிஸ்க் இருக்கணும் குறிப்பிட்டிருக்காங்க. இதோட பிரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவே இன்வெஸ்டர்ஸ்க்கு லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிசியேஷன் கொடுக்கறது தான். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப் அண்ட் மிட் கேப் கம்பெனிஸோட ஈக்விட்டி அண்ட் ஈக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் ப்ரிடாமினென்ட்லி இன்வெஸ்ட் பண்ணி இவங்க வந்து லாங் டேர்ம் அப்ரிசியேஷனை ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்றது தான் இவங்களுடைய மெயின் பிரைமரி ஆப்ஜெக்டிவ். ஸோ இது வந்து இப்போ ஒரு பேசிக் ஐடியா நம்மளுக்கு இப்போ இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். ஜேஎம் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்றதை அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன் இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் க்ரோத் ப்ளஸ் ஸ்டெபிலிட்டி. லார்ஜ் கேப்ஸ் பார்த்தீங்கன்னா இட் பிரிங்ஸ் இன் த கன்சிஸ்டன்சி வைல் மிட் கேப்ஸ் ஆஃபர் ஹை ரிட்டர்ன் பொட்டன்ஷியல். அண்ட் நம்பர் 2 டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ பை டிசைன். இதோட எக்ஸ்போஷர் பார்த்தீங்கன்னா 200+ கம்பெனிஸ் அக்ராஸ் செக்டார்ஸ் அண்ட் சைசஸ். ஸோ பில்ட் இன் டைவர்சிஃபிகேஷன் இருக்கு. அண்ட் நம்பர் 3 இது ஐடியல் ஃபார் கோர் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லலாம். ஏன்னா இது நாட் டூ ரிஸ்கி, நாட் டூ டல். இது உங்களுடைய லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானோட சென்டரில் இட் ஃபிட்ஸ் ரைட் இன். அண்ட் நம்பர் 4 ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு வந்து மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் பேஸ் பண்ணி வெயிட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. ஸோ இதுவுமே ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். ஸோ இந்த மாதிரி சில அட்வான்டேஜஸ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜஸ் நீங்கள் எதை வந்து ஆக்சுவலி வாட்ச் அவுட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 நோ பர்ஃபார்மன்ஸ் ஹிஸ்ட்ரி எட். இது ஒரு என்எஃப்ஓ. அதனால் நம்மக்கிட்ட பாஸ்ட் டேட்டா இல்லை, இதை எவ்வளோ வெல்லாக மேனேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு. நம்பர் 2 எக்ஸிக்யூஷன் ரிஸ்க். ஒரு குட் ஸ்ட்ராட்டஜி நீட்ஸ் கிரேட் எக்ஸிக்யூஷன். அது எதில் டிபெண்ட் ஆகுதுன்னா, எவ்வளோ வெல்லா வந்து அந்த ஃபண்ட் ஹவுஸ் டெலிவர் பண்ணுது அதை பேஸ் பண்ணி தான். அண்ட் நம்பர் 3 மிட் கேப் வாலட்டாலிட்டி. மிட் கேப்ஸ் பார்த்தீங்கன்னா வைல்ட்லி ஸ்விங் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு, எஸ்பெஷலி டியூரிங் மார்க்கெட் கரெக்ஷன். அண்ட் நம்பர் 4 ஃபண்ட் ஹவுஸ் ரெப்யூட்டேஷன் மேட்டர்ஸ். நம்ம ஒரு என்எஃப்ஓல இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம ஆக்சுவலி அந்த ஃபண்டில் பெட் பண்ணுறத விட நம்ம ஆக்சுவலி அந்த ஏஎம்சியோட கிரெடிபிலிட்டி தான் மோர் பெட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. இதெல்லாமே நீங்கள் மைண்டில் வச்சு தான் இல்லை இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். ஸோ ஃபைனல் டேக் அவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் பேலன்ஸ் கொடுக்கும். பட் ஒரு என்எஃப்ஓ அப்படின்னா நீங்கள் டெஃபினெட்லி ஒரு ஸ்டெப் பேக் எடுத்து ஃபண்ட் ஹவுஸை எவாலுவேட் பண்ணி உங்கள் கோல்ஸோட இது வந்து ஃபிட் ஆகுதான்னு யூ ஷுட் மேக் ஷுர். அண்ட் டவுட்டாக இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர்ட்டை நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம்.
எங்களுடைய பர்சனல் ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த மாதிரி என்எஃப்ஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கும் வித் ட்ராக் ரெக்கார்ட் ஆஃப் அட்லீஸ்ட் மினிமம் 7 to 10 years. ஏன் 7 to 10 years சொல்கிறேன்னா, அந்த டைமில் அந்த ஃபண்ட் வந்து அக்ராஸ் ஆல் மார்க்கெட் சைக்கிள்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஸோ ஒரு ஹைஸ் அண்ட் லோஸில் எப்படி பண்ணியிருக்குன்னு அனலைஸ் பண்ணி ஒரு வெல் கால்குலேட்டட் ரிஸ்க் உங்களால் எடுக்க முடியும். பட் இப்படி என்எஃப்ஓவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பிளைண்ட் ரிஸ்க் மாதிரி. ஏன்னா ப்ராப்பர் போர்ட்ஃபோலியோ, ட்ராக் ரெக்கார்ட் அண்ட் ரிசர்ச் எதுவுமே இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுறது வெரி ரிஸ்கி. அண்ட் ஆல்சோ இது கோர் போர்ட்ஃபோலியோக்கு ஆக்சுவலி சூட்டபிள் கிடையாது. ஏன்னா இது ஒரு என்எஃப்ஓ. நம்மளுக்கு இது வந்து எப்படி அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுவோம் இல்லையான்னு தெரியாது. சப்போஸ் நம்ம வந்து ஆட் பண்ணி அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா ஓவரால் போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன்ஸே இம்பாக்ட் பண்ண நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணுறது தவிர்க்கலாம். திஸ் இஸ் மென்ட் டு பி அ சப்ளிமெண்ட்ரி ஹோல்டிங். சப்போஸ் உங்ககிட்ட சர்ப்ளஸ் கேஷ் இருக்குது அண்ட் இதில் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கணும் உங்களுக்கு ஆசையாக இருக்குது, ஜஸ்ட் எப்படி இது பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா, அப்போ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் மூலியமா ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தென் ஓவர் த இயர்ஸ் இது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபினான்ஷியல் பிளானர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறது இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க சூட்டபிலிட்டி செக் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ், இந்த ஃபண்டோட ரிஸ்க் ப்ரொஃபைல், ஓவர்லேப் ரேஷியோ, அலோகேஷன் எல்லாமே உங்களுடைய ரிஸ்க் டாலரன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸ், டைம் ஹாரிசானோட கனெக்ட் ஆகுதா, அலைன் ஆகுதான்னு பார்த்து அவங்க கைட் பண்ணுவாங்க. ஸோ இது இன்னும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் in a long term period. அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா, எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.